என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இன்றைக்கி வந்து எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள். அந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் கூலர் வந்து பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதுக்காக இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு மினி ஏர் கூலர் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மினி ஏர் கூலர் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஏர் கூலர் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெலிட்டியர் மாடல் வந்து முக்கியமாக தேவை. இது வந்து அமேசான்லேருந்து நான் வாங்கிக்கிட்டேன். வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் வாங்கிக்கோங்க. இதை வச்சு நம்ம நிறையா ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம். மேலே வந்து கூலிங் படுத்தும், கீழே வந்து ஹீட் படுத்தும். மேலே வந்து அந்த கூலிங் வருது பார்த்திங்களா, அதை வச்சு தான் நம்ம வந்து ஏர் கூலர் வந்து செய்ய போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் மெட்டல் பாடி வந்து தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் சர்வீஸ் கடைகளில் வந்து ப்ராசஸர் கூலர் வந்து வேஸ்ட் ஆனது இருந்துச்சு அப்படின்னா கேட்டு வாங்குங்க. இது வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் தர சொல்லுவாங்க. இது இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இது வந்து ஒன்று எடுத்து வாங்கிக்கோங்க. அதுபோக வந்து நம்மளுக்கு 2 ஃபேன் வந்து தேவை. இது வந்து 12 வோல்ட் ஃபேனு. இது வந்து ஒரு ஃபேன் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் ஒரு ஃபேன் வந்து போதும். நம்ம 2 ஃபேனை வச்சும் பண்ணலாம், ஒரு ஃபேனை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 வோல்ட் அடாப்டர் தேவை. அதுபோக அதோட வந்து கனெக்டரும் சேர்த்து வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு 12 வோல்ட்டில் தான் நம்மளுக்கு ரன் ஆக போகுது. ஸோ அதுக்காக வந்து இதை எடுத்துக்கிறேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பேஸ்ட்டு, இது ஹீட் சிங்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்று தேவை. அந்த ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கூல் படுத்துறதுக்கு வந்து அந்த அலுமினியம் மெட்டல் பாடியை வந்து மேலே வச்சிடணும். அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு பெலிட்டியர் மாடல் வந்து வரும். அதுக்கு மேலேயும் அலுமினியம் மெட்டல் பாடி வந்து கூலிங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மேலே வந்து வைக்கணும். அதுக்கு மேலே வந்து அந்த கூலிங்கை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து நம்ம இன்னொரு ஃபேன் வந்து இது பண்ணுவோம். இந்த ஃபேன் வந்து வைக்கணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படியே வச்சு கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் மெட்டல் பாடியில் வந்து நம்ம பெலிட்டியர் மாடலை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெர்மல் பேஸ்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக வந்து தெர்மல் பேஸ்ட்டை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கிடைக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. 10 ரூபாலேருந்து ரேட்டு கூடின வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு 10 ரூபா உள்ளதே கரெக்டாக போதுமானது தான். ஒயிட் கலர் இது. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே வந்து ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கட்டும், கூலிங்காக இருக்கட்டும், எதனாலும் வந்து அந்த மெட்டல் இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக வந்து பண்ணோம். ப்ராசஸர் இருக்குது பார்த்திங்களா லேப்டாப், அதுக்கு மேலேனா ஹீட் சிங்கர் இதை தான் அப்ளை பண்ணுவாங்க, தெர்மல் பேஸ்ட்டை. இப்போ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கு மேலே வந்து அந்த சின்னது இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த சின்னது தான் எனக்கு கிடச்சிச்சு. நீங்கள் பெருசாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பெருசாக உள்ளது கூட வாங்கிக்கோங்க. கூலிங் வந்து ஈஸியாக வந்து அந்த இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு தரும். ஈஸியாக வந்து கூலிங் வந்து சீக்கிரம் வந்து ஆகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து அதையும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து ஃபேன் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் கனெக்ஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து வெளியே இருந்து உள்ளக்க வந்து படணும். அப்படின்னா தான் வந்து அந்த ஹீட்டு ஜென்ரேட் ஆகிறத வந்து ஈஸியாக வந்து கூல் படுத்த முடியும். ஸோ அதுக்காக வந்து ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து அந்த ஒரு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஃபேன் வந்து வெளியே இருக்கிற மாதிரி உள்ளதை வந்து அந்த சைடு வச்சுக்கோங்க. நான் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறேன்னா அது மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றி இதுக்கு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து ஆணி அந்த இதுக்குரிய ஸ்க்ரூ இருந்தால் கூட ஸ்க்ரூ வந்து போட்டுக்கலாம், எந்த மாதிரினாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்படியே ஃபிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த கூலிங்கை வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ அது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு ஃபேன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேனை வந்து கொஞ்சம் மேலே வந்து அந்த ப்ராசஸர் அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து வச்சு வைக்கணும். அந்நேரம் ஃபேன் வந்து தட்டும். ஸோ அதுக்காக வந்து ஆணி ஏதாவது யூஸ் பண்ணி கொஞ்சம் கேப் போட்டு நம்ம ஃபிட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து கூலிங்கை வந்து ஈஸியாக வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி சில்வர் டைப் ஆணி தான் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தது தான். பழைய இது வந்து ப்ராசஸர் கூலர் வந்து லேப்டாப் சர்வீஸ் கடையில் வாங்கிட்டு வந்தது. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சுற்றி வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து நகராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இந்த இதை அதுக்கு மேலே வந்து இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணும் போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே கேப் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த கூலிங்கை வந்து வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி பார்த்து வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, ஃபிட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அது போக வந்து சுற்றி வந்து அந்த இதில் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக வந்து நான் சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன்.
அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து கனெக்ஷன்ஸ் மட்டும்தான். நம்ம வந்து எல்லா பிளாக் ஒயரையும் ஒன்றா சேர்த்து ஒரு இது பண்ணிக்கோங்க. அது போக எல்லா ரெட் கலர் ஒயரையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து அந்த கனெக்டரோட இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கனெக்ஷன் மட்டும் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து கூலிங் வருது அப்படின்னு. இப்போ வந்து கனெக்ஷன் வந்து 12 வோல்ட் அந்த இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து கூலிங் வந்து எவ்வளோ இருக்குங்கிறதுக்காக வந்து நான் தெர்மோஸ்டேட்டை யூஸ் பண்ணி எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி உங்கள்கிட்ட பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ ரன்னிங்கில் அது இருக்குது. இப்போ அந்த பெலிட்டியர் மாடல் இருக்குது பார்த்திங்களா, அங்கே கூலிங் வந்து வச்சு கூலிங் வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்து வெளியே இருக்குது. இப்போ அந்த பெலிட்டியர் மாடல் கிட்ட வச்சா பாருங்கள், நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். அந்த கம்மியாகிறது தான் நம்மளுக்கு அந்த ஸ்ப்ளிட் ஆகி வந்து வெளியே வந்து ஃபேன் வந்து கூலிங்கான காற்றை வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 27 டிகிரி செல்சியஸ் வந்து வருது. அதுபோக கம்மியாகிக்கிட்டே போகும். இது வந்து மெதுவாக தான் கம்மியாகும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபேன் வந்து அந்த கூலிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மெதுவாக வந்து கூலிங்கையே வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா ரூமோட டெம்பரேச்சரும் மெதுவாக கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த எதுவும் இருக்காது, கூலிங்கான காற்று வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்மளுக்கு போகுது. ஸோ அதனால் வந்து நல்ல கூலிங் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பவராக இருக்கும், உங்களுக்கு கூலிங் வந்து நல்லாவே வரும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நீங்கள் சீலிங் ஃபேனுக்கு மேலேயும் ஃபிட் பண்ணலாம். டேபிள் ஃபேன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணலாம். நான் இப்போதைக்கு டேபிள் ஃபேன் அந்த அம்மா ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இது கட்டுக்கம்பியை தான் நான் யூஸ் பண்ணி முறிக்க போகிறேன். அப்படின்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக க்ளூ அப்ளை பண்ணால் கூட அந்த வைப்ரேஷனுக்கு வந்து விழுந்துடும். ஸோ அதுக்காக வந்து கட்டுக்கம்பியை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ராங் படுத்திக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு விட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே இருக்கேன். இப்போ ரூம்குள்ளே வச்சு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல கூலிங் காற்று வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ப்ராப்பராக உள்ளதை வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. நல்லா கூலிங்கான காற்று வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. பவர்ஃபுல்லான ஏர் கூலர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து ஹீட்டானதை வந்து வெளியேற்றிடும். அதுபோக வந்து கூலிங்கை வந்து அந்த சீலிங் நம்ம டேபிள் ஃபேன் வந்து அந்த கூலிங்கை வந்து அந்த சைடு வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுபோக வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மினி ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து இந்த பெலிட்டியர் மாடலை வச்சு போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மினி ஃப்ரிட்ஜும் சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மினி ஏர் கூலர் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெலிட்டியர் மாடலை யூஸ் பண்ணி பண்ணனால நல்ல கூலிங் வந்து நம்மளுக்கு வரதான் செய்யுது. நீங்கள் வந்து இது வந்து உடனே கூலிங் வந்து ஆகாது, கொஞ்சம் படிப்படியாக வந்து டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து கூலிங் வந்து நல்ல எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் நைட் நேரம் வந்து வீட்டில் ரொம்ப வெக்கையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கூலிங் எஃபெக்டை வந்து கண்டிப்பாக வந்து தரும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரை அப்படியே மெதுவாக லோ பண்ண ஆரம்பிச்சிடும். இது கரெக்டாகவே ஒர்க் ஆகுது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெலிட்டியர் மாடலே ரேட் வந்து ஒரு 300 ரூபா வந்துடும். அதுபோக எல்லா இதுவும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா செலவாகும். 500 ரூபா செலவில் வந்து ஒரு மினி ஏர் கூலர் வந்து ஈஸியாக வந்து நீங்களே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து நல்லா கூலிங் எஃபெக்ட் இருக்க தான் செய்யுது. சரி, ஓகே. இது வந்து வெயில் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. நான் மேலே வச்சு ட்ரை பண்ணேன். இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள், நல்ல கூலிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.